நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வணக்கம். இடையிடையே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு டாப் லெவலில் இப்போ போயிட்டுருக்கிற ஒரு 1 ஆர் 2 வீக்ஸில் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு முக்கியமான வைரல் ஆப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆப் இப்போ இல்லைங்க, முன்னாடி வந்துருச்சு. ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி வந்துருச்சு. இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ காமிச்சு தரேன். இதில் அப்படி என்ன தான் ப்ளஸ் இருக்குது, அப்படி என்ன தான் இதில் மைனஸ் இருக்குங்கிறத பற்றி நீங்கள் வந்து கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தீபம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேட்டிங் அப்புறமா டவுன்லோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரிந்த ஃபேஸ் ஆப்போட ஃபஸ்ட்டு ரிவ்யூஸில் 4.8 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5க்கு. அப்புறமா லாஸ்ட் பாருங்கள் 100 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் வந்து போயிருக்கு. இந்த ஆப் வந்து ரொம்ப ரீச் ஆகிருக்கு. எல்லா இந்த ஆப் இல்லாதவங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஆப் வந்து ரீச் ஆகிருக்கு. இந்த ஃபேஸ் ஆப்னு நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் எல்லாமே ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்து கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். மேலே வந்து இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து டெமோ ஃபோட்டோஸ். உங்களுக்கு நீங்கள் அந்த ஃபோட்டோ மேலே இருக்கிற ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி நீங்கள் டெமோ பார்த்துக்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் கீழே அந்த அலோ ஆக்சஸ் டு யுவர் ஃபோட்டோஸ், உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸை நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்களா, அதுக்கு அலோ பர்மிஷன் கேட்குது. நீங்கள் வந்து அலோ கொடுங்க. அலோ கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஆப் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ப்ராசஸிங் இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஆகும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் கீழே வந்து ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் என்னென்ன வேலை செய்யுது, இது எந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம இந்த இதில் வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷன் இருக்குது. அது வந்து இம்ப்ரெஷனுங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன், இந்த ஒரிஜினல்ங்கிற மட்டும்தான். இது நம்ம எதுவும் பண்ண முடியாது இந்த ஃபோட்டோவை. ஏன்னா இது ப்ரோ வெர்ஷனில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அடுத்து ஸ்மைல்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போது இவர் வந்து ஸ்மைல் பண்ணலை. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் வந்து ஸ்மைல் பண்ணவே இல்லை. அப்படி அவர் ஸ்மைல் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கிளாசிக் இருக்குது, ரெண்டாவது ஆப்ஷன் இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். இப்போ இந்த வந்திருக்கு பாருங்கள், அவர் ஸ்மைல் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. இது வந்து இன்னும் உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் தத்ரூபமாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சல் கொடுத்துட்டு வாங்க. அடுத்து பியர்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து அவர் வந்து தாடி வச்சுருந்தா எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பற்றி. இப்போ இதை கொடுத்துட்டு செகண்ட் ஒன்று கொடுத்தா இந்த தாடி வச்சுட்டா இருப்பாருங்க, அப்படியே இருக்குது. அதே மாதிரி கேன்சல் கொடுத்துட்டு பின்னாடி வாங்க. அடுத்து ஜெண்டர். இவர் வந்து இதே இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் வந்து ஃபீமேலாக ஒரு பொண்ணாக பிறந்திருந்தால் எப்படி இருப்பார் அதை பார்க்கணுன்னா இந்த ஜெண்டரில் கொடுத்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபீமேல் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துடும். இப்படி தான் இருந்திருப்பார். இவர் வந்து ஃபீமேலாக பிறந்திருந்தாங்கன்னா இப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு இதை கிளியராக கொண்டு வருது. அடுத்து ஃபீமேல் 2 இருக்குது பாருங்கள். இதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். நான் கொஞ்சம் நிறைய ஹேர் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. அடுத்து கேன்சல் வாங்க. இப்போது இதனால தான் பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்புன்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்கிறது, அது எதனால பிரச்சனை வருங்கிறத பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்து ஹேர் ஸ்டைல்ஸ். இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இதில் கீழே வந்து ஹேர் ஸ்டைல் லேஅவுட் வந்து நிறைய இருக்குது. இப்போது இதை நடுவில் இருக்கிறத நான் கிளிக் பண்ணுறேன், ஹேர் கட்டு. இப்போது அது மாதிரி அவர் சேஞ்ச் ஆகிடுவார் பாருங்கள். இந்த சேஞ்ச் ஆகிடுச்சு, ஹேர் கட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து லாங் ஹேர் இருக்கிற மாதிரி இதான் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா லாங் ஹேர் வர மாதிரி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஆப்ஷனும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பாருங்கள் ஏஜ். இதான் எல்லாருக்குமே முக்கியமாக வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷனை வச்சு தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஏஜ் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து நிறைய இருக்குது பாருங்கள். யங் 3, யங் 2, யங், கூல், ஓல்டு இருக்குது. இதில் வந்து யங்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ இதை கொடுத்தீங்கன்னா இவர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து யங் மேனாக தெரிவார். அப்புறமா இந்த கூல் ஓல்டு இருக்குது. இந்த கூல் ஓல்டு கொடுத்தீங்கன்னா தாடி வச்சு அவர் வந்து ஓல்டு மேனாக தெரிவார். இது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை வந்து அண்டு பேக் நீங்கள் கொடுக்கணுன்னா, பழைய ஒரிஜினல் ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கணுன்னா பேக்கெல்லாம் போக தேவையில்லை. இந்த ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த சிம்பிள் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த ஓல்டு ஃபோட்டோக்கு மேலே வந்து ஒரு லைன் போட்டு 2 பக்கம் ஆரோ மார்க் இருக்குல்ல, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பழைய ஃபோட்டோ தெரிஞ்சிடும். இது வந்து சிம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓல்டு, இந்த தாடி இல்லாமல் ஓல்டு மேன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வருவார். இதே மாதிரி இதை வந்து உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வித்தியாசமான கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து வருங்காலத்தில் வந்து எப்படி இருப்பீங்கிறது வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி இந்த ஃபோட்டோஸ் வந்துடும். அதான் இதில் வந்து ஹைலைட்டே, இந்த ஆப்பில் உள்ள ஹைலைட்டே அதுதான். அடுத்து கிளாஸ் போட்டு நீங்கள் வந்து கிளாஸ் போட்டால் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத வந்து இதை காமிக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்கப். இன்னும் வந்து உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் இதில் எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களோட ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அது எடிட்டிங் ஆப்ஷனை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போது ஒரு மேக்கப் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை மேக்கப்பாக காமிக்கிறதுக்கு வேறு நிறைய ஆப்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த ஆப்ஸில் இன்க்ளூடிங்காக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்கப் 4 நான் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து உமன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து லிப்ஸ்டிக்கு போடுற மாதிரியெல்லாம் பக்காவாக அங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள், இது இருக்குது, நல்லா இல்லை, ஒரிஜினல் வச்சுக்குவோம். அடுத்து பேக் வாங்க. பேக் வந்துட்டிங்கன்னா அடுத்து ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர்ஸில் நிறைய இருக்குது. உங்களோட ஃபோட்டோஸை எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். இப்போது இதை கொடுத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டெல்லாம் அப்படி பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அடுத்து பேக்ரவுண்டு பாருங்கள். பேக்ரவுண்ட் வந்து இப்போ ஆல்ரெடி அவருக்கு பிளர்ராக தான் இருக்குது. இந்த பேக்ரவுண்டை அவர் சேஞ்ச் பண்ணால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த பேக்ரவுண்டை கொடுக்குறேன் பாருங்கள். இது கொடுத்துட்டேன்னா இந்த லோட் ஆகுது. இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் அந்த ஃபோட்டோவை கட் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பின்னாடி பக்காவாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களோட எல்லா ஃபோட்டோவுமே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்து வேறு ஒரு ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். பேக் வந்துடும். இப்போது இந்த ஃபோட்டோவை வச்சு பார்ப்போமே. உமன் ஃபோட்டோ வச்சு நம்ம பார்ப்போம். இந்த லோடிங் ஆகிடுச்சு. இந்த இருக்குது பாருங்கள். இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் எடிட் பண்ணி தான் நம்ம பார்ப்போமே. ரொம்ப ஏஜ்டு பர்சனாக, ஒரு வயசானவங்கள ஓல்டு கிராண்ட்மா தான் எப்படி இருப்பாங்கங்கிறத பார்ப்போம். இந்த ஓல்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் இருப்பாங்க. முகம் எல்லாம் அப்படி சுருக்குழுந்து வித்தியாசமாக பார்க்கவே அப்படி இருப்பாங்க. அது நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர்ஸில் இவங்களோட ஃபேஸை வந்து அப்படி கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. அடுத்து பேக்ரவுண்ட், நான் சொன்ன பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டு நீங்கள் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஓவர்லே. இந்த ஓவர்லே ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இதுவும் உங்களோட ஃபோட்டோஸை வந்து பக்காவாக கிராஃபிக்ஸாக எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப வசதியாக இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரோ வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வேணால் நீங்கள் வந்து பே பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து பின்னாடி வாங்க. விக்னெட்டி. இதை வந்து உங்களோட அவுட் சைட் இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்படி கொண்டு வர மாதிரி இருக்கும். இது வந்து இது பாருங்கள். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ஃபோட்டோஸோட கான்ட்ராஸ்ட்டு, அப்புறமா பிரைட்னஸ்ஸு, ஷேடோ, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கூட்டிங்கன்னா கொஞ்சம் பேக் ஷேடோ அடிக்கும். அப்புறமா இந்த ஷேடோ, அடுத்து ஹைலைட்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. டெம்பரேச்சர் கூட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆகும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணலாம். இந்த ஃபோட்டோவை க்ராப் பண்ணால் நீங்கள் க்ராப் பண்ணலாம். டாட்டூ, உங்கள் ஃபேஸில் டாட்டூ வரையணும்னா டாட்டூ வரைஞ்சிக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள். இந்த டாட்டூ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். லோட் ஆகுது. இந்த வந்துருச்சு. இந்த மாதிரி ஃபன்னியாக வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்கப். இந்த மேக்கப் உமன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேக்கப். அவங்க வந்து ஃபோட்டோ வந்து அவங்க எப்படி இருப்பாங்களோ இல்லையோ தெரில, ஆனால் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப கிளாமராக இருக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த ஆப் ரொம்ப பெஸ்ட் ஆப். இந்த மேக்கப் 4 கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த மேக்கப்புங்கிற ஆப்ஷன் அப்ளை ஆகிடுச்சு. அப்ளை ஆன அப்புறம் எப்படி இருக்காங்க, அதுக்கு முன்னாடி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். மேக்கப்புங்கிற ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த ப்ரோ வெர்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாமே நீங்கள் வந்து காசு கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இந்த ப்ரோ வெர்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். கோ ப்ரோ வெர்ஷன் அவைலபிள். இந்த ப்ரோ வெர்ஷன் இருக்குது. இந்த கோ ப்ரோ வெர்ஷனை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் மந்த்லி காசு பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இயர்லி பேக்கேஜும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2018, 19, இப்போ 2020 இருக்குது. இந்த 2020 நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. இந்த ஃபேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆகும்போது உங்களோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதை வந்து நான் 3வது நபர் ஒருத்தர் வந்து இந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து 10 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு ஃபியூச்சர் ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் எடுக்கும்போது அதை வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ், அதுவா இது எனி ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், உங்களோட எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொத்து டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு வேலைவாய்ப்பில் இருக்கிற ஒரு பட்சத்தில் ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தள்ளி கொண்டு போயிடுவாங்க. உங்களோட ஃபியூச்சர் ஃபோட்டோஸை ஆட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி இந்த ஆப்பை தடை பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அது உங்களோட கையில் தான் இருக்குது. இந்த ஆப்பை பற்றி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.